ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போது ஒரு கருணக்கிழங்கு பொரியல் பண்ணுவோமா. அதுக்கு நம்ம கருணக்கிழங்கு ஸ்லைஸாக கட் பண்ணிக்கலாம். தேவையான அளவுக்கு சைஸ் கட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு கடாய் வச்சுப்போம். அதுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் நம்ம ஆட் பண்ணணும். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். எண்ணெய் ஆட் பண்ணி வச்சு எண்ணெய் ஆட் பண்ணதும் கொஞ்சம் உளுத்தம் சாரி கடலைப்பருப்பு. உங்கள்கிட்ட கடலைப்பருப்பு இல்லை, கடுகு உளுத்தம் ஒரு மூட்டை ஊதி போட்டுக்கலாம். அப்புறம் ஒரு கொத்து கருவேப்பிலை போட்ட பிறகு நம்ம ஸ்லைஸ் பண்ண போட்டு ஃப்ரை பண்ணுவோம். தேவையான உப்பு போட்டுப்போம். உப்பு போட்டு நல்லா ஃப்ரை பண்ணதுக்கு பிறகு கொஞ்சம் குழம்பு மிளகாத்தூள் போட்டுக்கலாம். போட்டு சிம்மில் வச்சு நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். நல்லா ஃப்ரை பண்ண பிறகு இப்போ நம்ம ரெடி ஆகிடுச்சு. ஓகே, கருணக்கிழங்கு ஃப்ரை ரெடி. ஓகே, நம்ம தயிருக்கு சடிசாக வச்சுக்கலாம், சாம்பார் சடிசாக வச்சுக்கலாம்.